இந்த சீரியல் சுந்தரி 2வா? சுந்தரி சீரியல் மாதிரியே இருக்கு. நான் சுந்தரி சீரியல் பார்க்கல, சோ அதனால எனக்கு தெரியாது. அவளை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எல்லா சீரியலுமே பிடிக்காத கல்யாணம் தான். ஸோ அப்படிங்க, ஏன்னா அதுதான் இங்கே நிறைய நடக்குது. ஸோ அதனால அப்படி பண்றாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. South India's #1 travel brand. அன்னத்துக்கு வாய் இல்லையா? ஏன் புருஷன் வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்ல வேண்டியது தானே? நான் தான் சொன்னேனே, கதர்னேனே, எங்க விட்டாங்க, தரத்தரம் எடுத்துட்டு போயிட்டாங்க. உண்மையிலே வாங்கலாம். 2 பேர்ட்ட கேள்வி, ஒன்னு இவள்கிட்ட, இன்னொன்னு எங்க அப்பாட்ட. அதுல ஒரு டைலாக் வேற, ஒண்ணு கை நீட்டுறது எவ்வளவு தப்பு தெரியுமா அப்படின்ட்டு. ஆனா எங்க அம்மா அடிக்கடி மாதிரியே அடிச்சு போட்டு உடைப்பாரு, அடிப்பாரு, எல்லாமே எங்க அப்பா பண்ணுவாரு. ஆனா நான் அடிச்சா மட்டும் அவர் கேள்வி கேட்கிறாரு. 2 கேள்வி. ஏன் கல்யாணத்தப்ப சொல்லல? ஏன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்ல. யார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டா வருவா? எப்பயாச்சும் நான் டைம் கேட்டுதான் வருவேன். ஹேர் வாஷ் பண்ற அன்னைக்கு மட்டும் தான் நான் லேட்டா வருவேன். அப்படி முடிவு பண்ணுங்க, ஹீரோயின் மாதிரி பண்ணுங்க. ஐயோ கடவுளே, உங்க Dress மறந்துருமே. யார் அதிகமா இரிட்டேட் பண்ணுவா செட்டுக்குள்ள? உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை வேணும் வருங்காலத்துல? இப்ப கார்த்திக் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணுமா இல்ல எப்படி? சத்தியமா இல்லையா? சத்தியமா கிடையாது. எப்படியா திருந்திருவாங்க சீரியல் லாஸ்டா? அது மாதிரி ஒன்று இருக்குல்ல? இல்ல உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்துருக்கு, அதையும் படிக்க போறேன். என்னது நீ ட்ரெண்டிங்ல வந்த கமெண்ட்ஸ் இருக்கு. கார்த்திக் சப்போர்ட்டா? உங்களுக்கு சப்போர்ட்டாவா? எனக்கு சப்போர்ட். ஆமா ஆமா. அப்ப சொல்லுங்க. நான் தான் அந்த கமெண்டே பண்ணேன். அப்படி சொல்லுங்க. அன்னத்துக்கு வாய் இல்லையா? அன்னத்துக்கு வாய் இல்லையா? அப்பாவை இழுத்துட்டு வந்ததும் பின்னாடியே வந்துருச்சு. ஏன் புருஷன் வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்ல வேண்டியது தானே? நான் தான் சொன்னேனே, கதர்னேனே, எங்க விட்டாங்க, தரத்தரம் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க அன்னத்துக்கு? இப்ப அண்ணன் நீங்க ஒரு சோசியல் மீடியால கமெண்ட் பண்றீங்க அன்னத்துக்கு. நீங்க சீரியலே இல்ல, நீங்க என்ன சொல்லுவீங்க கமெண்ட்ஸ்ல? இப்ப நான் சொன்னேன்னா ரைட்டர்ல இருந்து டைரக்டர்ல இருந்து ஏதா நீங்க இப்படி சொல்றீங்க? சும்மா ஒரு கற்பனையா இருக்காங்க, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. கற்பனையா இருந்தா 2 கேள்வி கேட்பேன். 2 பேரும் கேள்வி கேட்பேன். ஒண்ணு டேரக்டருக்கு நான் இதான் சொல்றேன், சீரியல்ல இருக்கிற கேரக்டர்ஸா உண்மையிலே வாங்கலாம். 2 பேர்ட்ட கேள்வி, ஒண்ணு இவள்கிட்ட, இன்னொன்னு எங்க அப்பாட்ட. என்ன கேட்பீங்க? இவகிட்ட இல்லடா, கல்யாணம் நின்றுச்சுல, பொறுமையா பார்த்து வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், அது அடுத்த மாசம் வேற ஏதாவது பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம்ல. இது ஏன் ஸ்ட்ராங்கா சொல்லல? அப்படி என்ன இந்த பொண்ணு இந்த மேடையில தான் கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா கல்யாணம் நடக்காது, என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சுன்னு ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, அது ஒரு விஷயம். இது இன்னொன்னு அப்பா. இப்ப பார்த்தாலும் அண்ணா அண்ணன்னே சொல்லிட்டு இருக்கே, உன் பெத்த பையன் நான் இருக்கேன், ஒரு வார்த்தையாவது இது உனக்கு பிடிச்சிருக்கா? எதுவே கேட்டது இல்ல. அவருக்காக தான் நான் வேலைக்கு போறேன், கவர்மெண்ட் ஜாப், அவருக்காக தான் வேலைக்கு போறேன். அதுவும் ஒரே சேம் அவங்க இருக்கிற ஊர்லயே. அவருக்கு சொல்றது எல்லாத்தையுமே செய்வேன். நான் என்னதான் இப்ப ரீசெண்டா எபிசோட்ல நான் உட்காந்து நாயா பையா அலைஞ்சிட்டு இருப்பேன். லவ்வரை தேடி கோச்சிட்டு போயிடுவாங்க, ஃபீல் பண்ணி போயிடுவாங்க, தேடி அலைஞ்சிட்டு இருப்பேன். வருவேன், வீட்டுக்கு வந்த உடனே சட்டையை பிடிச்சிருவாரு. சட்டையை பிடிச்சி என்ன தைரியம் அண்ண தண்ணி அடிப்பேன் அப்படின்ட்டு. அதுல ஒரு டைலாக் வேற, ஒண்ணு கை நீட்டுறது எவ்வளவு தப்பு தெரியுமா அப்படின்ட்டு. ஆனா எங்க அம்மா அடிக்கடி மாதிரியே அடிச்சிருக்கேன். போட்டு உடைப்பாரு, அடிப்பாரு, எல்லாமே எங்க அப்பா பண்ணுவாரு. ஆனா நான் அடிச்சா மட்டும் அவர் கேள்வி கேட்கிறாரு. 2 கேள்வி கேக்குறீங்க. ஓகே, ஆமா. இப்ப ஏன் ஒரு கல்யாணத்தப்ப சொல்லல? ஏன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்ல. சரி, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அண்ணன் ஒரு தைரியமான பொண்ணா மாறிட்டாங்க, ஒரு ஐலியா மாறிட்டாங்க, பயங்கர ஒரு கோபக்கார பொண்ணு. ஆமா, இப்போ கார்த்திக் என்னென்ன கேள்வி கேட்பீங்க? 2 கேள்வி. முதல்ல கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அப்புறம் தானே கேள்வி கேட்கறது. சும்மா ஒரு கோபமா ஒரு கேள்வி கேட்கணுங்க. கை நீட்டி அடிக்கலாமா? பொம்பளை தான் அடிக்கலாமா? பொம்பளை தான் அடிக்கலாமா? நாங்க அடிக்கிறது இல்ல, நீங்க அடிக்கலாமா? நான் அடிச்சேனா? ஆம்பளையான்னு கேள்வி கேக்குறீங்க, அப்ப பொம்பளை தான் அடிக்கலாமான்னு நான் கேக்குறேன். வயலன்ஸே தப்பு. அப்ப நீ ஒரு மனிதனான்னு கேட்டிருக்கணும். இல்ல, எலி மாதிரி கேரக்டர் இருந்தாலுமே என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட அடி வாங்கலாம், ஹார்ஷா பேச மாட்டாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட பேச மாட்டீங்களா? ஏன்? இல்ல, அந்த அளவு ஹார்ஷா. சரி, ஓகே. இப்போ ஸ்பாட்ல டக்குன்னு தோணுச்சு, ஒரு பட்டிமன்றம், பெண்கள் சப்போர்ட்டா நீங்க பேசுங்க, ஆண்கள் சப்போர்ட்டா நீங்க பேசுங்க. நான் ஆண்கள் சப்போர்ட்டா பேசுறேன். ஆமா, நாங்க அப்படிதான் மாத்தோம் நாங்க. ஏன்னா ஒரு சூப்பரா பேசுறாருல, அவர்தானே ஒரு மாதிரி இப்ப கமெண்ட்ஸ் நீங்க பெண்கள் சப்போர்ட்டா பேசுறீங்க. உண்மையிலே சும்மாவே அப்படிதான் பெண்கள் சப்போர்ட்டா தான் பேசுறீங்க. அப்படி இல்லம்மா. அப்ப சரி மாத்துங்க. சரி, நான் மாத்துறேன். நீங்க ஆணுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேடா? திருமணமாயி ரொம்ப கஷ்டப்படுவது ஆண்களா பெண்களா? நீங்க ஆண் சப்போர்ட் பண்ணி பேசுங்க, பெண்கள் சப்போர்ட் பண்ணி பேசுங்க. ஆஃப் கோர்ஸ் பெண்கள் தான். அப்படியே மாத்தி வச்சுக்கலாம். உண்மையிலே கஷ்டப்படுறது பெண்கள் தான்ப்பா. பாத்தீங்களா, இவரே ஒத்துக்கிட்டாரு. உண்மையிலே கஷ்டப்படுறது மாத்தி வச்சுக்கலாம். உண்மையிலே கஷ்டப்படுறது பெண்கள். பெண்கள் தான். ஏன் பெண்கள்? நான் டிபேட்டே பண்ண மாட்டேன். உண்மையிலே
அது கல்யாணம் ஆணுன்னு கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்க. காதலிக்க வைப்பதுக்கு ஆ? ஆண்கள் கஷ்டப்படுறாங்களா பெண்கள் கஷ்டப்படுறாங்களா? என்னது அதாவது ஒரு காதல் வந்தா அதாவது அவங்க காதலிக்க வைக்கணும் அப்ப ஆப்போசிட் ஆண்கள் தான் கஷ்டம். ஆண்கள் நீங்களும் ஆண்கள் சொன்னீங்க அந்த பட்டிமன்றத்தை க்ளோஸ் பண்ணி அடுத்த செக்மெண்ட் போயிருவாங்க. நாங்க எங்க வேவ்லென்த் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு, அது நல்ல ஜோடி, ட்ரெண்டிங்கான ஜோடி, பாருங்க ஒரே வேவ்லென்த்ல போறோம். என்ன நீங்க எங்களுக்கு பிரிக்க என்ன பாக்குறீங்க? நீங்க அடுத்த கமெண்ட் படிக்கிறேன். டிபேட் ஆரம்பிச்சாலுமே பாருங்க சும்மா முடிஞ்சிருது. முடிஞ்சிருது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ண ரொம்ப ட்ரை பண்றீங்க. அதாவது இந்த சீரியல் சுந்தரி 2வா சுந்தரி சீரியல் மாதிரியே இருக்கு. அப்படியா? கமெண்ட்ஸ் நீங்க ட்ரெண்டிங் கமெண்ட்ஸ் எனக்கு சுந்தரி சீரியல் நான் பார்க்கல. அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் சுந்தரி சீரியல் பார்க்கல, சோ அதனால எனக்கு தெரியாது. இல்ல அது இருக்கலாம், ஏன்னா நானும் அப்பப்போ பாக்குறது ஆப்வியஸ்லி கேரக்டர்ஸ் வந்து அதே மாதிரி இப்ப அப்பா வந்து அதுலயே சுந்தரில ஆமா இருக்காரு. ஆமா ஸோ எங்க அப்பா அதுலயுமே மாமா கேரக்டர் தான் பண்ணாரு, அப்புறமேல் பரதா நாயுடு அதுல இருந்தாங்க. ஆமா. இந்த மாதிரி 2-3 கேரக்டர்ஸ் எல்லாம் அதுலயே இருந்தாங்க. ம். ஸோ அதுலயும் மாமாவா இருந்துட்டு இதுலயும் மாமா கேரக்டர் பண்ணும்போது அண்ணத்துக்கு மாமா சார் பண்ணும்போது சில ரிசம்பிளன்ஸ் இருக்கலாம். ம். ஸோ அதுலயும் பிடிக்காம யூஸ்வலா எல்லா சீரியலுமே பிடிக்காத கல்யாணம் தான். ம். ஸோ அப்படி ஏன்னா அதுதான் இங்க நிறைய நடக்குது. ஸோ அதனால வந்து அப்படி பண்றாங்களா என்னமோ. ஸோ அதனால சொல்லிருக்கலாம். ம். பட் இது டோட்டலி வேறங்க, உண்மையிலே இது சுந்தரி கிடையாது, வேற மாதிரி இது தான் போக போகும். போக ரொம்ப போக. சூப்பரா இருக்கும். அப்படி எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. அதாவது கணக்கரங்கள ஃபர்ஸ்ட் குடிகாரர் கேரக்டரா வந்தீங்க. ம். இதுல வந்து பொண்டாட்டி குடும்பப்படுத்த கேரக்டரா வந்திருக்கு. நீ வந்து எனக்காக ஒரு நாள் கோவப்பட்டீங்க. என்னடா எனக்கு கூட இந்த மாதிரி கேரக்டரா வருது அப்படின்னு கோவப்பட்டீங்களா? இல்ல வேற ஒரு நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்து நீங்க ஓகே இது கம்ஃபர்டபிளா இருக்குன்னு பண்றீங்களா? இல்ல ஆக்சுவலா என்ன விதத்துல வந்து ஆ. ஆக்சுவலி ஜாலி தான். நீங்க அப்பலாம் இல்ல. நான் குடிகாரனா இருந்தாலுமே அவன் கெட்டவன் கிடையாது. ஆமா ஆமா ஆமா. அவன் அப்பா மேல பாசம் வச்சுக்கிற ஒரு கேரக்டர் தான். ம். என்னதான் இருந்தாலும் கடைசி அப்பாவை விட்டு கொடுக்காத பையன், ஸ்கூல் நல்லா பாத்துக்கணும் ஒரு கேரக்டர். அப்படி இதுலயுமே அப்படிதான். இப்பயும் நான் அப்பா சொல்ற கேரக்டர் தான், ம். அப்பா சொல்றதான் கேட்பேன். பட் ஆனா அப்பா எனக்கு வந்து தாண்டி தப்பா சொல்றாரு. இது வந்து எல்லாரும் இப்ப நீங்களுமே அப்படிதான். நம்ம ம். எல்லா டைமும் நம்ம நல்லவங்களா இருக்க முடியாது. ஒரு இடத்துல யாருக்கா நம்ம கெட்டவங்க இருந்துதான் ஆகணும். எல்லாரும் நல்லா இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஜென்ரல் அலையன்ஸ். பட் என்ன எனக்கு ரொம்ப இருக்கும்னா சம்டைம்ஸ் என்னால ஓப்பனா நடிக்க முடியாது. ம். ஒரு சீன் இப்ப நீங்க நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது நீங்க எவ்வளவு வேணா ஓப்பனா பண்ணலாம். ம். நீங்க உங்களுக்கே பாத்துருக்கீங்க, ஆமா, ஒரு ஆமா. கேரக்டர் ஒரு வில்லனா பண்ணும்போதோ ஒரு நெகட்டிவ் ஷேர்ஸ் பண்ணும்போதோ அந்த கேரக்டர் நீங்க டவுன் டு எர்த்தாவும் இருந்து நீங்க வில்லனிசம் காட்டலாம், ம். எக்ஸ்ட்ரீமாவும் நீங்க கத்தியும் பேசலாம், எப்படி வேணாலும் நீங்க அதை ஆக்ட் பண்ணலாம். ம். பட் நல்லவனுக்கு அப்படி நீங்க நல்லவன் நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். எனக்கு குடிகாரன் இருந்தாலும் நான் நல்லவன் தான். இப்ப கார்த்திகாட்டன் நல்லவங்க போது நீ ஒரு சர்க்கிள்குள்ள தான் இருக்கணும். ம். இவன் இந்த வேர்ட் பேச மாட்டான், ம். இவன் வந்து இந்த மாதிரி குடிக்க மாட்டான், இவன் இந்த மாதிரி ஸ்மோக் பண்ண மாட்டான். ம். இந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே வாழும்போது நம்ம எல்லா ஐம்பொழுங்களையும் அடக்கி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ Okay. அந்த ஒரு வருத்தம் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஓப்பனா நடிக்கணும் போது ஆக்சுவலாக ஒரு சீன் வந்தது இல்லையா, நமக்கு வந்து ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று வந்து ம். ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நைட் சீன் வந்து ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் மாதிரி வந்து எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. ம். ஸோ அப்போ நான் ஆக்சுவலாக பயங்கர வில்லத்தனமா பேசுவார். இது வந்து ம். மாமியாரோட ட்ரீம்ல வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் நைட் அப்போ என்ன பயங்கரமா கத்தி திட்டி அந்த மாதிரியான ஒரு பூ. ஸோ அந்த சீன் பண்ணும்போது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ம். ஸோ ஆடியன்ஸ்க்குமே அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். என்ன கார்த்தி இப்படி பண்ணுவானா அந்த மாதிரி இருக்கும். ம். ஸோ அந்த இதுல ஸோ அது ஓப்பனாக பண்ணலாம் இல்லையா. நம்ம நெகட்டிவ் ஷேர்ஸ் ஆகும்போது நம்ம என்னெல்லாம் மனசுல இருக்குதோ அப்போல்லாம் நான் ப்ராம்ப்டே அந்த ஃபிலிம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நானே கொரியோ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டேரக்டர் சார் நான் இப்போ நடக்கிறேன், இப்போ நான் வரேன், இப்போ நான் திரும்பி பேசுறேங்கும்போது டேரக்டரும் கேமராமேன் சாரும் ஆர்கே சாரும் யூகே சாரும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ அந்த சீன் ஃபுல்லாமே நானே கொரியோ பண்ணி இந்த திரும்புறேன் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அது நம்மளால பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும், கையை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும், கண்ணை யூஸ் பண்ண முடியும், நம்ம நினைச்சாலும் பண்ண முடியும். பட் நல்லவன்கிற ஒரு கேரக்டர் வரும்போது நீங்க ரொம்ப சர்க்குள்ளே இருக்கணும். புரியுது புரியுது. ஒரு வேர்டு பேசணும் கூட பார்த்து பேசணும். இந்த மாதிரி இப்போ நீங்க அண்ணம் சொல்றத நான் புளி மூட்டையை தாண்டி நான் வேற எப்படி நான் வாடி பொடி கூட சொல்ல முடியாது, ம், ம், ம். வா போன்னு கூட நான் சொல்ல முடியாது. ஆக்சுவலா அது கார்த்திக் கேரக்டரே கிடையாது. அவன் மரியாதை தெரிஞ்ச பையன் போதும் அவன் அந்த 2 பேர் தான் சொல்லி நான் கூப்பிடும் போது ஒரு நேர்பார்வையிலே போற மாதிரி இருக்கும். So, அந்த ஒரு ஆதங்கம் இருக்கு. ஓகே, இருந்தாலும் வந்து ஒரு 3 நிமிஷம் பாசிட்டிவா போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு சண்டை வரணும்ல. ஐயையோ. அதனால குட்டியா 5 மினிட்ஸ்ல வந்து நிறுத்த இந்த எபிசோடை முடிச்சிடுறேன். ஆ. அதாவது டக்கு டக்குன்னு கேட்பேன், ரேபிட் ஃபயர் மாதிரி நீங்க பதில் சொல்லணும். யார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டா வருவா? எப்பயாச்சும் ம். நான் வந்து டைம் கேட்டு தான் வருவேன். ஹேர் வாஷ் பண்ற அன்னைக்கு மட்டும் தான் நான் லேட்டா வருவேன். ஹேர் வாஷ் என்னங்க அப்படி ஹேருக்கு என்னங்க வாஷ் பண்ணுவீங்க? அது சொல்லுங்களேன். It's ரொம்ப பெரிய ப்ராசஸ். சொல்லுங்க, பரவாயில்ல, ஷார்ட்ஸா போகும், சொல்லுங்க. இல்ல முகத்துக்கு பைத்தியம் ஷாம்பு ஆகுது. அண்ட் கண்டிஷனிங் பண்ணனும்ல. ஷாம்பு அதுவே கண்டிஷனர். சோ ஷாம்பு அது ஒன் டே ஆல்டர்னேட்டிவ் டேஸ். ஆனா வேற ஏதாவது ஆர்கானிக் எதுவுமே பண்ண மாட்டீங்க. இல்ல நிஜமாவே சொன்னா இது ஜீன் தான். ஹேர் லாங் ஹேர் வந்து அப்படியே ஜீன். முடிய தூக்கி ஃபிளிப் பண்ணுங்க, ஹீரோயின் மாதிரி பண்ணுங்க. ஐயோ கடவுளே. உங்க ட்ரெஸ் மறைஞ்சிருமே. இல்ல அப்படி டக்குன்னு இந்த லா 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 இல்ல, லா. அதுக்கு மூவி உனக்கு ஹீரோயின் என்ட்ரி பாத்துருக்கீங்களா? ஃபுல்லா போடு, அது பாதியா தெரியும். மேல இருந்து இருந்தா தான் பின்னாடி போகும், சைடுல இருந்து எப்படி போகும்? இல்லங்க இவ்வளவு தூரம் இருக்கு, கால் அவசரம் இருக்குங்க. அது ஆமா ஆ. கொஞ்சம் லென்த் போகும். யார் அதிகமா இரிட்டேட் பண்ணுவா செட்டுக்குள்ள? ஆமா.
எந்தெந்த மாதிரி டைப் ஒரு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் இரிட்டேட்னு எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நேரம் இன்டர்வியூலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இரிட்டேட்டா அந்த அதாங்க பசங்க. enjoyment தான். அதுதான் பசங்க. அதுதான் பசங்க. இல்ல எப்ப பார்த்தாலும் கலாச்சிக்கிட்டே இருப்பாரு, ஏதாவது ஒண்ணு கலாச்சிக்கிட்டே இருப்பாரு. அந்த இதுக்கெல்லாம் கலாய்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம்? இதுக்கு நான் என்ன பண்ணேன் இதுக்கெல்லாம் கலாய்க்கணுமா? எப்ப பார்த்தாலும் நான் ஆக்சிடென்டலா எனக்கு வந்து அது அப்படிதான் வரும். என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துரும். அத ரிப்பீட்டடா ஒரு 3-4 வாட்டி சொல்லி சொல்லி என்ன அப்படின்னா முடிஞ்சல. முடிஞ்சு. என்ன ஏன் அப்படி சொல்றீங்கன்னா முடிஞ்சல. அந்த ஒரு அந்த வேவ் வரும். அவ்வளவுதான். யார் வந்து அதிகமா வந்து சேட்டை பண்ணுவா செட்டுக்குள்ள? இரிட்டேட்டிங்கிறது வேற, சேட்டைங்கிறது வேறல. இந்த பக்கத்தாள் போய் இந்த முடி வெட்டி வர்றது, முடி பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது சேட்டை பண்ணுவாங்கல்ல? நான் அப்படி பண்ணது இல்ல. இவளும் லேஸ்பட்ட பொண்ணுலாம் கிடையாது. இவளும் இந்த வேலையெல்லாம் பண்ணுவா நிறைய. பண்ணிருக்கா அப்படி என்ன மாதிரி? பட் வந்து இவ என்னன்னா, நான் வந்து பெருசா கம்ஃபர்டபுளா பார்க்க மாட்டேன். எல்லாரும் கலாய்ச்சிடுவேன். இவ வந்து சர்க்கிள்ல அவ யார் கம்ஃபர்டபுள் 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க மட்டும் நல்லா ஜாலியா இருக்கும். யார் வந்து ரீல்ஸ் பைத்தியம்? 2 பேரும் தான். ஆக்சுவலி 2 பேருக்கும் டைமும் இல்ல இருக்காது. பட் நாங்க ஏதாவது எடுத்து வச்சுப்போம், இது பண்ணனும் அப்படின்னு. क्वेश्चन மாத்துறேன். யார் வந்து அதிகமா ரீல்ஸ் பண்ணனும் கேப்பா? கேப்பாங்க. ஏன்னா மேடம் வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்க முடிவு பண்ணிருக்காங்க. ஓகே. நம்மளால இல்ல. யூடியூப் வேற ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ அப்படிங்களா? பேரு அபிநக்ஷத்ரா. அந்த விளம்பரம் வேணாம். அபிநக்ஷத்ரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆல் கிளிக் பண்ணுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.